எப்படி தான் செஞ்சாலும் பாவக்காய் வறுவல் மொறுமொறுன்னு வரமாட்டேங்குது, கசப்பாகவே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரே ஒரு முறை மட்டும் பாவக்காய் வறுவலை இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். அப்படியே சிப்ஸு மாதிரி இருக்கும். குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு 300 கிராம் அளவுக்கு பாவக்காய் வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறமா இதை நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நல்ல நைஸான பொடிசாக நீங்கள் இந்த பக்குவத்தில் கட் பண்ணி எடுக்கணும். இப்போது இதே போல் நான் கத்தியை வச்சு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கசப்பு தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் முத்தின பாவக்காயாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி அது மூழ்கிற அளவு இந்தளவுக்கு ஊற்றினா போதும், அதிகமாக வேண்டாம். இதை அப்படியே மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பாவக்காய் கசப்பு இருக்கவே இருக்காது. இப்போது தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்தாச்சு. ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால செய்யும்போது உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் பொட்டுக்கடலை மாவை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒருவேளை தண்ணி பத்தலை அப்படின்னா ஒரு கையளவு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணியை சேர்த்து இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கடலை மாவெல்லாம் சேர்த்து பொரிக்கும்போது அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மிதமான ஹீட்டில் இருக்கட்டும், ரொம்பவும் வேணாம் ஹீட்டு. மசாலாலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொன்றா பிரித்து சேர்த்துக்கலாம். அதில் நம்ம மாவு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிரித்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இது எல்லா ஆயிலையுமே நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை பிரித்து போடுறதுனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல மொறுமொறுப்பான பாவக்காய், ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபியும் கூட. இதே போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.